நாள் அவர்கள் உன்னை வாழ வைக்க முடியாது. They will never try to help you. ஒரு நாள் அவர்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. They will never give you peace. ஒரு நாள் உன் சரீரத்தில் ஆரோக்கியமும் சௌக்கியத்தை கொடுக்க முடியாது. They will never give you strength and health. வரப்போகிறதான அழிவுக்கு உன்னை தப்புவிக்க முடியாது. They will not protect you for the உனக்கு tribulation. அவர்கள் ஆலோசனை கொடுக்கவும் முடியாது. They can never counsel you. கர்த்தருடைய பிள்ளையை உன்னிடத்துல ஓட்டு வாங்கிட்டு உன்னை ஏமாத்திட்டு போகிற காலத்துல நீங்களும் நான் வந்திருக்கிறோம். Dear children of God, you are in a situation where you are ஆனால் நீ cheated. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உனக்கு மறுவுற்று கொடுக்கிறவராய் இருக்கிறார். Only when you seek and call unto God, He will. உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற தேவனிடத்தில் நீ தேவ சமூகத்தில் அவைய விட்டு அவர் நோக்கி கூப்பிட்டு You should come and seek after God because அவர் நோக்கி கூப்பிடுகிற மாத்திரமே அவர் நமக்கு மறுவுற்று கொடுக்கிறார். He delivers people only when you call unto God. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். God's name be glorified. அதே தேவன் சொல்லுகிறார், The same God says, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, only when you ask unto me, நான் உனக்கு மறுவுற்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். I will not deliver you. ஏன் அவர் மறுவுற்று கொடுக்க மாட்டார்? Why will He not deliver us? அவர் தானே சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுவுற்று கொடுப்பேன்னு சொல்லி. It's the same God who says, call unto me. அதே தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு மறுவுற்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். The same God says that He would not deliver ஏன் தர you. மாட்டார்? Why does He not deliver ஏன் அவர் மறுவுற்று கொடுக்க மறுக்கிறார்? Why is He refusing? நீதிமொழி 1ஆம் அதிகாரம் Proverbs chapter 1, 28வது வசனம் எடுத்தவர் வாசிப்போமே. 28th verse. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். நான் மறுவுத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். என்னை காண மாட்டார்கள். கிறிஸ்துவின் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான கிறிஸ்துவ மக்களே, தேவ அழைத்து வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God and my dear Christians who are listening to the word of God, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசிக் this கொண்டிருக்கிறார். is the voice of warning and caution to all of you. அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, ஏன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? Many people praying but you are not being answered. ஏன் கர்த்தர் உங்களுக்கு மறுவுத்தரவு கொடுக்கப்படவில்லை? Why is He not answering your prayers? அதிகாலையிலே என்னை தேடுவீர்கள், நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்லுகிறாரே. He says you are seeking me early but you should. அதே தேவன் தான் சொல்லுகிறார், அதிகாலையிலே என்னை தேடும்போது நான் கண்டடைவேன்னு சொல்லுகிறார். Same God says seek unto me early and I will find. ஆனால் அதே தேவன் இங்கே சொல்லுகிறார், என்னை தேடுவீர்கள், காண மாட்டீர்கள். But the same God says seek me but you will not find. கர்த்தருடைய பிள்ளை, My dear children of God, உங்களுடைய ஜெபம் உங்கள் மடியில் வந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன? your prayers will reach you back. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கிறோம். Many Christians are living this sort of life. கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசுகிறோம், குதிக்கிறோம், There are many people who clap their hands and சபைக்கு speak in tongues. தசமாகம் காணிக்கை கொடுக்கிறோம். They're giving tithe and offering to God. எல்லாம் உண்மைதான். Everything is true. ஆனால் இதுவரை உன் ஜெபம் பதில் கொடுக்காத காரணம் என்ன? But their prayers are not being answered. Why? ஒரு நபருக்கு நீங்கள் போன் பண்ணுகிறீங்க, You call a person, எப்பொழுதும் உங்க நம்பர் பார்த்தோன்னே மணிக்கணக்கு பேசுவா, that person talks to you for உங்களுக்கு hours. ஆலோசனை கொடுப்பா, He counsels you. உங்களை விசாரிப்பா, He's a man who asks you. உங்களை தேற்றுவா. He's a man who's trying ஆனா to அதே help you. நபர் But the same person, உங்களை போன் நம்பர் பார்த்து உங்களை ரிங்டோன் போக விட்டுட்டு எடுக்காமல் இருப்பாரானால் உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? if he doesn't answer your call, what would be மீண்டும் your மீண்டுமா situation? நீங்க ட்ரை பண்ணுகிறீங்க, ரிங் போகிக்கொண்டே இருக்கிறது. You would be calling him again and again. ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் தேத்திக் கொள்ளலாம். Maybe if the mobile is switched off, ஒருவேளை நாட் ரீச்சபிள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவர் கிடைக்காத இடத்துல இருக்கிற சொல்லி உங்களை தேற்றிக் கொள்ளலாம். if your mobile is not reachable, then you can. அவர் வேற யாரோட பேசிக்கொண்டுதான் உங்களுக்கு பிஸி என்று வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். If the caller is busy, then you can understand. ஆனால் ஒன்றுமே இல்லை, நீங்க சரியான நம்பருக்கு போடுறீங்க, ஆனாலும் அந்த ரிங் போகுது, கிருன்னு ரிங் போகுது, ஆனால் அந்த நபர் உங்க நம்பரை பார்த்து எடுக்கவில்லை. But you're calling the right person and the ring goes, but he's not answering you. அந்த ரிங் பார்த்து எடுக்காமல் உங்களுடைய ஆபத்து நேரத்தில் அவர் ரிங் பார்த்து எடுக்காமல் இருப்பாரானால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? When he doesn't answer your call in your day of trouble, what would be your situation? ஒரு பெரிய ஒரு மிக பயத்துல நீங்கள் காணப்படுகிறீங்க. You would be in a sort of fear. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் சிக்கிக் கொண்டுட்டீங்க. You would be in a situation where nobody can come. மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வியாதி நிமித்தமாக பலவீனப்படுகிறீங்க. Maybe death would encompass you and you would be. மருத்துவர் கைவிட்டார், இன்னும் சில மணி நேரத்தில் இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. Maybe the doctors would say that you would not live after few hours. ஒருவேளை தண்ணீரில முழுகி கொண்டிருக்கலாம், Maybe you would be getting drowned. ஒருவேளை மின்சாரத்தில் தாக்கப்பட்டிருக்கலாம். Maybe you would have been affected. ஏதோ சம்பவத்துல நீங்கள் போன் பண்ணுகிறீங்க. There might be some sort of situation of trouble. ஆனால் உங்க போன் நம்பர் பார்த்து ஏன் அவர் எடுக்கவில்லை? The moment he sees your number, he doesn't pick up your call. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்குதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். Dear children of God, this is the thing. என் கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுப்பேன். God says, call unto me in the day of trouble and I will answer. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன். Call unto me in the day of trouble and I will deliver ஆனால் you. அதே ஆண்டவர் தான் இங்கேயும் சொல்லுகிறார், The same God says over here, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, when you call unto me in the day of நான் trouble, உனக்கு மறுவுத்தரவு கொடுக்க I will மாட்டேன். not answer you. அதிகாலை என்னை தேடுவீங்க, You will seek me early, என்னை காண but மாட்டீங்க. you should not find me. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை? Why does he say this? கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear
dear children of God. 24வது வசனத்தை படிங்க 1ஆம் அதிகாரத்துல. Read chapter 1:24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்றீர்கள். நான் என் கையை நீட்டியும் நான் என் கையை நீட்டி கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, நீங்க கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்ல you வந்திருக்கிறோம். need to be very careful and understand this. ஏன் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை? Why is God not answering your ஏன் prayers? உங்களுக்கு மறுத்துரு வரல? Why is there no answer for you? ஏன் நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க? Why are you still bound? ஏன் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு? Why there is no ஏன் உங்கள் வியாதி சுகமாக்கப்படவில்லை? why there is no cure in your இங்கு body? தான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். This is the place where you need to கர்த்தர் உங்களை understand. கூப்பிடுகிறார். And God calls you. நீ போகிற பாதை சரியில்லை. The path that you are going is not நீ right. செய்யற வேலை சரியில்லை. Whatever you do is not right. நீ கூடுகிற ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. Your friends are not right. அவர் உன்னை கூப்பிடுகிறார் சொல்லுவதற்கு. Whenever He calls you, உன்னை வரப்போற ஆபத்துக்கு உனக்கு விளக்க முடியாது உனக்கு சொல்லுகிறார். He tries to caution you for the trouble ahead. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறேன்னு சொல்லி மண்டகரம் பிடிச்சு போய் கொண்டிருக்கிறோம். You need not say, and I would not listen to you. பொறுமை நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். This is the attitude of pride. நம்ம படிப்பு நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். This is an attitude of பணத்தை education. நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். This is an attitude of wealth. தன்னுடைய திறமை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். This is an attitude of wisdom. மனிதனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். Which I going behind. எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி You say that you know everything. கர்த்தர் நம்மளை கூப்பிடும்போது செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Whenever God calls you, you refuse. அவர் கூப்பிடுகிறார் உனக்கு புத்தி சொல்வதற்கு. He calls you to counsel you. அவர் கூப்பிடுகிறார் உனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக. He calls you to advise நீ you. போகிற வழி சரியில்லை. The path that you go is not right. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு. It might be a way that man will be. அந்த வழியோ முடிவு நமக்கு மரணத்துக்கு கொண்டு வரும். The end is destruction and death. ஒரு பகுதி போய் கொண்டுதான் அதன் முடிவு பெரிய ஒரு அகல